வாங்க நண்பர்களே, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? ஸோ நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, தமிழ்ல பார்த்ததுதான். ஸோ அடுத்து நான் என்ன வீடியோ போடுறது அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன். பிளஸ் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்ல விரும்புறேன். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, லாஸ்ட் வீடியோ என்ன போட்டிருந்தேன், மை ட்ரீம் பிசி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தது என்னன்னாக்கா, என்ன போன வீடியோ ஒரே டிஷர்ட், இந்த வீடியோ ஒரே டிஷர்ட் அப்படின்றீங்க. ஏங்க ரெண்டுத்துலேயும் ஒரே டிஷர்ட் போட்டா என்னங்க? அது ஒரே நாளில் தான் ரெக்கார்டும் பண்ணது இல்லாது. அதுக்கப்புறமா நானும் வந்து மறுபடியும் கேட்டுதான் ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ வர வேண்டியது. நான் லாஸ்ட் அப்லோட் பண்ண 3வது வீடியோ பார்த்தா இன்னொரு வீடியோ வர வேண்டியது. அதுல வேற டிஷர்ட் போட்டு அதுக்கப்புறமா இதுல இருக்கிற டிஷர்ட்டை மேட்ச் பண்ணிடலாம், உங்களுக்கு தெரிய போறதுல நான் நினைச்சேன். கடைசியில் பார்த்தாக்கா இதுதான் அப்லோட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னாக்கா அந்த லாஸ்ட் 2 வீடியோமே வந்து ஒரே நாள்ல எடுத்தது, ஒரே வீடியோ கூட. சரிங்களா? அந்த வீடியோவுமே மாற்றவே இல்லை, அப்படியே ஒரே கிளிப்ல இருந்தது அந்த வீடியோஸே. இதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருந்தேன். அதை நான் ஸ்டோரியிலே போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து வீடியோஸ் ரெடி பண்ணிட்டேன், அடுத்த வீடியோ ஒரு வழியாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஏன் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நல்ல மூடில் இருக்கும்போதே லைட்டாக குழம்பி தான் இருப்பேன். நான் அப்போ வந்து பார்த்து ஒரு பேட் மூடில் இருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி என்ன கண்டென்ட் அடுத்து போட போகிறேன்னு கேட்டான். ஏன்னா அவன் ஸ்டோரி பார்த்ததுக்கப்புறமா என்கிட்ட வந்து கேட்டான், நான் இதுதான்டா போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் காமிச்சார் ரெட்டிட்டில் காமிச்ச உடனே, இல்லைடா இது போடாதுன்னு சொல்லிட்டு என் மண்டையை நல்லா கழுவி விட்டான். ஸோ இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு. ஸோ ஏன்னா அதுதான் பிளான் பண்ண வச்ச கண்டென்ட்டு. நான் அதை நேற்று போட வேண்டியது. ஆக்சுவலி சண்டே அப்லோட் ஆக வேண்டிய வீடியோ தான் அது. சண்டேவோ சாட்டர்டேவோ அப்லோட் ஆக வேண்டிய வீடியோ இது அப்லோட் ஆகாமல் போனதுக்கான ரீசன் இதுதான். வீடியோலேருந்து தம்ப்நெயில் வரைக்கும் எல்லாமே ரெடி. நான் ஒரு தம்ப்நெயில் கூட இங்கே ஷோ பண்ணுவாங்க. இதுதான் தம்ப்நெயில். ஆக்சுவலாக இதுதான் ஷோ பண்ணுவோம், என்னென்ன ஷோ பண்ண மாட்டேன். என்ன டெலிட் பண்ணாலும் பண்ணிடுவேன். அது போக எதுக்குடா 10 நாள் வந்து 10 நாளோ எனக்கு 10 நாள் ஆயிடுச்சு. உங்களுக்கு மேபி இது 12வது நாளாக இருக்கலாம் இந்த வீடியோ வர நாள் அன்னைக்கு. ஏன் வந்து இத்தனை நாள் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, ஒரு உடம்பு சரியில்லை. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தனாக்கா அடுத்த கண்டென்ட் என்ன போறதுன்னு யோசிச்சு மண்டையை வெடிச்சிருச்சு. ஆனா இப்ப கண்டென்ட் என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணுமே இல்லை பெருசாவே. ஏன்னா இதுக்கு மேல நாங்க கண்டென்ட்ஸ் இருக்குன்னாக்கா நிறைய ஸ்கிரிப்ட் ரைட்லாம் பண்ணணும். நான் ஸ்கிரிப்ட் ரைட்லாம் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லவே முடியும். அது கண்டென்ட்டோட டாபிக்கே நாங்கள் இன்னும் முழுசாக யோசிக்கணும்னா பார்த்துக்கோங்க. இன்னும் கண்டென்ட்டோட டாபிக்ஸ் வந்து ப்ராப்பராக டிசைட் ஆகல, எல்லாமே ஒரு கொலாப்ஷனே தான் இருக்கு. ஸோ அதனாலதான் உங்ககிட்ட நான் கேட்டு வந்திருக்கேன், உங்ககிட்ட ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கா? நான் ஆக்சுவலி ரீல் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ணா, பட் இல்லை வேணான்ட்டேன். ஏன்னா 2வது வீடியோ ரீல் வீடியோ போட்டேன், 4வது வீடியோ ரீல்ஸ் ரியாக்ஷனே போட்டாக்கா இட் ஒன்ட் பி குட். ஸோ அது நல்லா இருக்காத காரணத்தினால் நான் உங்ககிட்ட கேட்டு வந்திருக்கேன். இன்கேஸ் நீங்கள் அதில் மெஜாரிட்டியாக எந்த ஒரு எதுவுமே சொல்லலை அப்படின்ற பட்சத்தில் எதுவுமே எனக்கு ஆப்ஷன் கிடையாது. லெவல் டெவில் தான் நான் விளையாட போகிறேன், ஆப்ஷன் இல்லைங்க என்கிட்ட. ஸோ லெவல் டெவில் தான் ஃபைனலிஸ்ட் ஆகிடும். ஸோ உங்களால் முடிஞ்ச ஐடியாஸ் நீங்கள் கொடுங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் பண்ணனாலும் அதுக்கடுத்த வீடியோஸில் எதுக்காச்சும் நான் யூஸ் பண்ண உங்களோட ஐடியாஸை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து பார்த்தேனாக்கா இவர் தான் ஐடியா கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து பார்த்தேனாக்கா அது போட்டு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் கவலையப்பட வேணாம், என்ன ப்ரோ இவன் பண்ண சொல்லுவார் செய்வானா மாட்டாங்கல்ல யோசிக்கிறீங்க. நான் சொன்னால் செய்வேன், செஞ்சுட்டு தான் சொல்லுவேன். அப்பேற்பட்ட கிறுக்கு பையன் நான். ஒரு நான் எப்போ என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் வந்து திடீர்னு இப்போ ஒன்று சொல்லுவோம், அதுக்கப்புறமா திடீர்னு மாற்றிடுவேன். ஸோ இப்படிதான் நான் வந்து ஒரு கொலாப்ஸ்டான மைண்டு. பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்திலேயே நானே என்னை வச்சுப்பேன். ஒரு பக்கம் நீங்களும் குழம்புவீங்க, இன்னொரு பக்கம் நானும் குழம்புறேன். ஆக யார் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியாது. ஸோ சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பெருமையாக இருந்தது. நான் என்னோட வாழ்க்கையில் 166 லைக் பார்த்ததே கிடையாது, டு பி ஆனஸ்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 166 லைக். அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4K வந்து ரீச் ஆக போகுது. இட்ஸ் குட் நவ். என்னோட இன்னொரு சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி லிங்க் தர முடியுமா தெரியல, பட் நான் டிஸ்கிரிப்ஷனில் ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம் உங்களுக்கு தரதுக்கு. பட் இருந்தால் நான் இந்த இடத்துல சொல்கிறேன், நீங்கள் NK தமிழன் YT அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கனாக்கா என்னுடைய சேனல் வந்துடும். ஸோ என்னுடைய கேமிங் சேனல். அண்ட்
வி பீக்டு இயர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கனாக்கா என்னுடைய டுட்டோரியல் சேனல் வந்துடும். ஸோ இதில் எது ப்ரோ என்னோட மெயின் சேனல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா என்கே தமிழன். ஸோ இதுதான் என்னோட மெயின் சேனல். ஸோ நீங்கள் யாராச்சும் போய் அங்கே பார்க்கணுன்னாக்கா பாருங்கள். நான் என்னோட ஹோம் பேஜில் நான் ரீசெண்டாக தான் இப்போ கொடுத்தேன் என்னோட இதுதான் என்னோட சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் இன்னும் அங்கேயே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. நான் இந்த மாதிரி ஒரு சேனல் வச்சிருக்கேன், போயிட்டு சப்போர்ட் கொடுங்க அப்படின்லாம் ஒன்றுமே சொல்லல. நான் அது எனக்கு கம்யூனிட்டி போஸ்ட் கூட போடல, ஹோம் பேஜில் மட்டும்தான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே தான் கம்யூனிட்டி போஸ்ட்லாம் வந்து ஃபியூச்சரில் போடணும். மேபி நான் இந்த மார்ச் வந்து பார்த்தோன்னாக்கா அப்லோட் பண்ண வாய்ப்பு இருக்கு. வர மார்ச் 1ஆம் தேதி மேபி அப்லோட் ஆகலாம் கம்யூனிட்டி போஸ்ட் இந்த மாதிரி என்னோட புது சேனல் அப்படின்ட்டு. இல்லைனாக்கா அப்லோட் ஆகாமே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்னால் என்ன வரும் அப்படின்லாம் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, சரிங்களா? அதையும் வந்து பார்த்தா சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. சொன்னீங்கன்னாக்கா சரி மெஜாரிட்டி ஓட்டு வந்தால் பண்ணுவியா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆமாம் அப்பயும் எனக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுவேன். ஸோ என்னால் கேரண்டியும் சொல்ல முடியாது இதுதான் பண்ணுவேன் அப்படிதான் பண்ணுவேன்ட்டு. பட் நீங்கள் கொடுக்குற ஐடியாஸை நான் வந்து யூஸ் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். எனக்கு வந்து அது எந்த விதத்தில் யூஸ் பண்ணணும் அந்த விதத்தில் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுடைய கண்டென்ட்ஸை நான் யூஸ் பண்ணி அதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸும் கொடுப்பேன். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் சஜஸ்ட் பண்ணாரு அப்படின்ட்டு நான் ஒரு கிரெடிட்ஸ் கொடுப்பேன். இட்ஸ் கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும், பட் இருந்தால் அது நல்லா இருக்கும். ஆக்சுவலி அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க, பேர் ஏதோ அனௌன்ஸ்மெண்ட்டும் ஸ்பாட் அவுட்டா இன்னும் ஏதோ ஒன்று எனக்கு அது தெரியல. அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, மறந்துட்டேன் நான். அது பேரு தான் எனக்கு ஞாபகம் வரல, வந்துச்சுனாக்கா சொல்கிறேன் இன்னொரு நாள். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவுக்கு நான் மேக் பண்ணணும்னு நினச்சேன். இது எவ்வளோ நேரம் ஆகலாம் எனக்கு தெரியாது. இன்கேஸ் நல்லா ஒரு 4 நிமிஷம் 8 நிமிஷம் வந்துச்சுனாக்கா சந்தோஷம். வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க அப்படின்னாக்கா மகிழ்ச்சி. எனக்காக வந்து பார்த்ததுக்கு ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி, நீங்கள் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் கொடுக்குறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறேன். ஸோ என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் இந்த சேனலு. உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணலனாக்கா இந்த சேனல் இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறேன். உங்களை நான் போடுற வீடியோஸில் உங்களை சாட்டிஸ்ஃபைடே பண்ண வைக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. என்னால் எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியுமான்னு கேட்டாக்கா இட்ஸ் அன் இம்பாசிபிள் டாஸ்க். பிகாஸ் இல்லை ஒருத்தருமே ஒரு கேரக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது செட் ஆகலாம் இது செட் ஆகாமல் இருக்கலாம். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து நிறையவே இருக்கு. நல்லா பார்த்துக்கிட்டா பண்ணணும். எனிவேஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. வட்டா மம்மி டெஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது போக இன்னொன்று கேட்டிருந்தாங்க ஒருத்தர், இந்த மாதிரி என்ன ப்ரோ நீங்கள் வந்து லோகோலையும் ஒரே சட்டை போட்டுருக்கீங்க, வீடியோவில் ஒரே சட்டை இல்லை 2 வீடியோவில் ஒரே சட்டை போட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி அது வந்து பார்த்தோன்னாக்கா டோட்டலாகவே வேற. நீங்கள் பார்த்த என்னோட லோகோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐ கெஸ் 2 இயர்ஸ் 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த ஃபோட்டோ எடுத்து. ஆக்சுவலி அது எனக்கு தெரியாமல் எடுத்த ஃபோட்டோ. என் ஃப்ரெண்டு ஸ்னாப்ல போடுறேன்னு சொல்லிட்டு இப்படி குனிவான், எனக்கே தெரியாமல் என்னை ஃபோட்டோ எடுத்து ஸ்னாப்ல போட்டுருவான். அவன் சிரிச்சுட்டு இருப்பான். நான் சிரிச்சுட்டு இருக்கும்போது கேட்பேன், என்ன நான் சிரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா இல்லை அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னாப் காமிப்பான். அதை பாரு எதுல என்னோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லுவான். பரவாயில்ல ஆனால் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். அதுக்கப்புறமா ஜேகே கையில போய் மாட்டிக்கிச்சு என்னோட ஃபோட்டோ காமிச்சு இது லோகோவா பண்ணு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த லோகோவா பண்ணி கொடுத்துருக்கேன். இதுதான் நடந்தது.